எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இன்னைக்கு என்னோட டாடிக்கு பர்த்டே. அதனால இன்னைக்கு நாங்க 3 பேர் சேர்ந்து அவருக்கு ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம்னு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம பேட்டர் பண்ண போறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், சுகர், அன்சால்டட் பட்டர், வெனிலா எசன்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் நீங்கள் நார்மல் மில்க் கடையில் இருக்கிற மில்க் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் நார்மல் சாக்லேட் நாங்கள் டைரி மில்க் எடுத்துருக்கோம். இது மூஸ்ன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த டைப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட் அண்ட் நட் கூட எடுத்துக்கலாம். இப்போ சாக்கோ ட்ரஃபிள் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சீவ் பண்ண மைதா எடுத்துக்கணும். மிக்சிங் பவுலில் நான் அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், ரெண்டும் பிஞ்ச் அளவு தான் இருக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் இது கோகோ பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. மில்க் ஆட் பண்ண போறோம். அது 1/2 கப். இதை ஆட் பண்ணலாம். நானே வெயிட். இக்க போய் உண்ட சரி சரி சண்டை வேதோண்ட பப்ளிக் சூசரு. வெனிலா எசன்ஸ் ஒரு 5 drops. 5 drops. Sugar 5 tablespoons. சைடு மட்டும் தான் செய்யல. சரி சரி. தெய்வத்துக்கே மாறு வேஷமா நோட் பண்ணிக்கோங்க. இது 2 சைடுல போனா லங்ஸ் வருமாமா. எஸ் அப்சல்யூட்லி. அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எட்ட ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா? கோவிட் பேஷன்ஸ் ப்ளீஸ் இது சாப்பிடுங்க. அதுக்கு செஞ்சிடாதீங்க. இது குக் வித் கிருஷ்ணால, அது ஃபன் வித் விஸ்மயா. ஆயில் பண்ணிக்கணும். திக்கா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். கொஞ்சம் செவ்வுக்கு வினை மாதிரி தான் மாட்டாடுது. அது நாக்கு வினை மாதிரியாக மாட்டாங்க. கத்தா சப்டைட்டில் வை அவளை. சப்டைட்டில்ஸா? சரி நான் தமிழ்லனே மாட்டாடா. வாட்டர் 2 tumblers. நெக்ஸ்ட் டம்ளர் தின்றா. ஒரு டம்ளர் உண்டு. உண்டு டம்ளர் ஓட்டி சால்றா. 1 டம்ளர் என்ன? தான் அந்த உண்டி வேற டம்ளர் மட்டும் ஏத்தின்றா. 2 cups 2 டம்ளர்ஸ். ஆமுக்கு தும்முகள் அம்மா தும்மா குடு பாத்து ஆமுக்கு தும்முகள். டேஸ்டிங் ஆமாமா வாட்டர் நீ டேஸ்ட்ஸ் இன் மகான். இது எதுக்கு அப்படியே கட்டசில கிரீமுக்கு மமதி. அதனால தான் ஃப்ரை பண்ணி. ஓ சைடுன்னு
రే త్రిష్ణ లంగ్స్ వచ్చేసిరా. லம்ப்ஸ் செப்பு பின்னதா ஏய் தமிழ்ரா. காது கேட்காதா? టెన్షన్ అవుదా విస్మయ? అప్పుడు నేను అది వేవల టన్ 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 టన్. ఓ సైడ్ ఓటి ఈ సైడ్ క్లాక్ వైస్ అంటే ఆంటీ சரி சரி சரி. నన్ను టెన్షన్ చేసి ఉంటా. విస్మయ విస్మయ టన్ 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 టన్. విసి ఇక్కడ చూడు. టన్ 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 టన్. வந்து ரொம்ப சாக்லேட்டியரா பண்றதுக்காக வந்து நம்ம சாக்லேட் டபுள் பாயில் பண்ண போறோம். చాక్లెట్ ఇత్తు కొంచెం సరియా. జగదేవ్ ఈ ఉలగతికి ఏమో ఒక పదివి చేసాను గొత్తింది. ఏమేమి చెప్పి నా ఇంటిదే ఉందా చెప్పే தமிழ்ல சொல்லுங்க. மெல்ட் உருக்க வைக்கிறது. டபுள் பாயில்னா ஹாஃப் பாயிலா? என்ன தத்துவம் அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். இது உங்களுக்கு மோர் ரொம்ப சாக்லேட்டியா வேணாம்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிரீசிங் பண்ண போறோம். கிரீசிங் இத்தனை நசா சேசேவி. வாவ் சூப்பர் ஜெகதேவ். சம்மரா கேக் செஷன் तो ఇకమా నువ్వే గ్రీసింగ్ చెయ్యి నాకు రాదు. నవరసం ఇక్కడ ఈ సెట్ ఇక్కడ இந்த ఇక్కడ தோமே வரண்டி ஏன் சொல்றீங்க? அதாவது ஃபுல்லா கிரீஸ் பண்ணணும்னு இவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம பேனை வந்து கிரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி இதுக்குள்ள ஊத்த போறோம். போறோம்னா சூசி ஊத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா டேப் பண்ணிக்கணும். நான் இந்த சப்பி என்னோட மிஸ்டர் எடிட்டர் அண்ட் கேமராமேன் இங்க பாருங்க. இதோ இப்படி நல்லா டேப் பண்ணிக்கலாம். டைல்ஸ். இப்போ நல்லா அதை டேப் எதுக்கு டேப் பண்றோம்னா அவ்வளோ இருக்கிற ஏர் பபிள்ஸ் போடணும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கோம். இதுல கொஞ்சமான எவ்வளவு கொஞ்சமா நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்க வீட்ல ஸ்டாண்ட் இருந்தா ஸ்டாண்ட் வைங்க. ஸ்டாண்ட் இல்லனா இந்த மாதிரி ஏதோ தோங்க கமுத்தி வச்சு. எஸ் சப்ஸ்டிட்யூட் இத ஒரு மைய வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஹை ஃப்ளேம்ல வந்து 25 மினிட்ஸ் வச்சுடுங்க. சில டைம் வந்து இப்போ உங்களுக்கு குக் ஆகலைன்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த குக்கரை ஆன் பண்ணுவோம். ஃபயர் ஃபயர். கிளாப் செய்றோம். எஸ். இப்படிதான் ஆரம்பிச்சேன். சாரி. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா கிளேசிங் அப்புறம் க்ரீம். ஸோ கிளேசிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம், அப்புறம் க்ரீம் பண்ண போறோம். ஏன்னா கிளேசிங் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து கிளேசிங்க்கு நம்மளுக்கு தேவை. நான் வந்து பாதி சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால மீதி சாக்லேட்டை வந்து நம்ம கிளேசிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் பாயில் பண்ணுறதுக்கு மறுபடியும் అది ఓటిదా ఇది తెలుసు. சப்டைட்டில்ஸ் ப்ளீஸ். சாக்லேட் எரிஞ்சிச்சு.
சாரி. அண்ணனுக்கு ஜெய், அக்காவுக்கு ஜெய். ஜெய் வாடாகத ஜெய். ஜெய் வாடா. வந்து பட்டர் யூஸ் பண்ண பட்டர் போட்டுடலாம். கம்மி செய்டா. ரொம்ப எங்களை மாதிரி ஹைல வச்சிடாதீங்க. அதாவது டபுள் பாயிலுக்கு கேக் நீங்க இதுலயே யூஸ் பண்ணுங்க. பட்டர் நான் பர்த்டே கட் பண்ண அதோட கிஃப்ட் கட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து சாக்லேட்ஸ் போட்டுடலாம். இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வயசு கண்ணனுக்கும் பட்டர் என்ன பண்றா? அது வெண்ணெய் தார பட்டரு. ஏய் இக்கா கொஞ்சம் விட்டுறா. நான் சாப்பிட்டது பட்டர் தான், வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. வீடியோ தரா பெட்ஷீட் எல்லாம் ஏன் சார் ஆவியா? பேய் இல்ல, ஆவி பிடிக்கும். பேய் பங்களா. அதாவது கொரோனா டைம்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க குக்கிங்லயே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த கிளேசிங்ல நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றோம். ஏன்னா அது வந்து நல்லா திக்காகும். ஸோ அதுக்காக தான். అది కొంచెం మాగా చేయాలి. బాక్స్ పలికేసు. First time beater using. First time beater using. Next Your ass says that mutton are those. Great experience. Okay. ஏன்னா அட்டை பெட்டக்கூடாது. இது சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ரீம் நம்ம பீட்டரை வச்சு நாங்கள் பண்ணதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நாங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். சாக்லேட் சரிடா. இப்போ கிளேசிங் ரெடி. இப்போ நம்ம வந்து க்ரீம் எப்படி பண்ணலாம். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தேவை என்னன்னா பட்டர். பாத்திரம் ஏமி சூடுடா. நீ ரெண்டு பேரும் நான் கேப்சரே செய்யல. அது பிளாஸ்டிக் கொட்டின. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறோம். அப்போ நம்ம பேட்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டோன்னே எவ்வளோ பரமேஸ்வரா.
క్యారీ మీరే చేయండి నాకు ఓకే ఇప్పుడు మీరు చేయండి పెట్టిండి తెరిచి இப்போ நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் కప్పుడు నువ్వు పెట్టు நான் டாப்ல சென்டிமீட்டர் நடிக்கிறாங்க சோயக்காரா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து எக் ஒயிட்ஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓட்டக்கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து முட்டையை நீங்கள் உடைச்சிங்கன்னா எம்ப்ராய்டரி தனியாக எக் ஒயிட் தனியாக வந்துடும். ஸோ கீழே நீங்கள் வந்து இப்படி வந்துடும். அதுதான் வந்து எக் ஒயிட். ஸோ இப்போ இதை பீட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் நீங்களே பண்ணலாம். பீட் பண்ணாமலே நீங்கள் 3 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு ஃபோம் மாதிரி வந்துடும். ஃப்ரெஷ் க்ரீம் போசாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எதுக்கு போடுறாங்கன்னா க்ரீம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறாங்க. இப்போ வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சுகரும் அப்புறம் வந்து கோகோ பவுடரும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது பீட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இது க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு சுகர் மறுபடியும் ஃப்ரெஷ் க்ரீம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் க்ரீம். ஆமாதிங்க உண்டா. అదావదు ఓ కడి ఓ తర్వాత వేయాలి. ఇక్కడ తొయ్యరారే ఓ కడి నీ ఓ తర్వాత వేయాలి. మறுபடியும் వేస్తుంది కడిயில் அப்படி அதே பேர் என்ன. సో ఈ క్వశ్చన్ కొలసైంది డబ్బా తీరు. இப்போ சுகர் உண்டி சரியா. இப்போ நெக்ஸ்ட் கோகோ பவுடர் கொஞ்சமா 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமா போறோம். மேல மட்டும்தான் இருக்கு. மேல விரிசல் இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்ம எப்படி இருந்தாலும் கட் பண்ணி போறோம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த கேக் இன்னும் சாஃப்டா இந்த டெக்ஸ்டர் வந்து இன்னும் சாஃப்டா இருக்கிறதுக்காக நம்ம சுகர் சிரப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ சுகர் சிரப் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்புறம் சுகர். சுகர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். 4.5 டேபிள் ஸ்பூன். சுகர் சிரப் ரெடி. இது நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருக்கும். இங்கே நீங்கள் வேணால் பாருங்கள். இது ரொம்ப ஸ்டிக்கியாக ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வாட்டர் இருக்கிறது பெட்டர். ఏం చేశాను ఎక్స్ప్లెయిన్ చేయలేదు. ஸோ இப்போ வந்து இந்த கேக்கை வந்து ரன் பண்ணும். ரன் தான் சொல்லுவாங்க. ஓகே ரன் பண்ணுங்க. அதாவது வாழைக்கு புரிஞ்சு அவ்வளோக்கு. சரி கத்தியை இப்படி சொரண்டு விடுங்க. சரியா? வெரி குட். நான் కొంచెం నసం మాట్లాడేది కూర్చారా ఇదినా. వావ్ బటర్ అవ్వింది కరెక్ట్గా
இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்டு கேக்கை நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணிக்கோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஸ்கொயர்னால் நிறைய பிடிக்கும். சொல்கிறேன். இப்போ இந்த கேக் வந்து நம்ம லேயர் கட்டிங் பண்ணாமல் நம்ம இதுக்கு மேலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அது கொஞ்ச நேரம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது கிளேசிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகர் சிரப். ஸோ வந்து இப்போ இந்த கேக் வந்து நம்ம இப்போ சுகர் வந்து இது மேலே ஊற்ற போகிறோம். சுகர் சிரப் சரி. க்ரீம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது லைட் தின் பேஸாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த தின் லேயர் உங்களுக்கு தெரியும், இந்த க்ரீமோட தின் லேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளேசிங் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இது வந்து கிளேசிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டெக்கரேஷன் கடைசியாக இது செட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 1 to 2 hours வரைக்கும் செட் ஆகும். கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். எங்கள் டேடிக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நிறைய பிடிக்குன்றதுனால நாங்கள் இதை வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சாக்லேட்டும் வச்சுக்கலாம், இது வேணால் வச்சுக்கலாம். சாக்லேட் டெக்கரேஷனும் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.